وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, ஜும்மாவினுடைய முதலாவது உரையில அல்லாஹ்வினுடைய அருட்கொடையான தண்ணீரை பற்றி, இறைவன் தந்த அந்த நீரை பற்றியும், நம்முடைய பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளிலேயும் இருக்கின்ற அந்த மறைவான நீரை பற்றியும் பார்த்தோம். ஜும்மாவினுடைய இரண்டாவது உரையை பொறுத்தவரையில நாம் நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு செய்தியிலும் இஸ்லாத்தினுடைய செய்தி இருக்கு. நம் பார்க்கிறதே எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு செய்தி இருக்கு, நம்மை சுற்றி ஒரு விஷயம் நடக்குது என்று சொன்னா அதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய கண்கொண்டு பார்க்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் இஸ்லாம் தீர்வு சொல்கின்றது. இந்த உலகத்திலே இன்றைக்கு தீர்க்கப்பட முடியாத பல பிரச்சனைகளுக்கு, இன்றைக்கு நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விஷயங்களுக்கு இஸ்லாம் எந்த வகையில தீர்வு சொல்கின்றது? ஒரு விஷயத்தை பார்த்தோமானால் இந்த விஷயத்திலே இஸ்லாம் சொல்கின்ற தீர்வு என்ன என்பதை நாம் முதலிலே உணர வேண்டும். அப்படி உணர்ந்த விஷயத்தை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதான் தாவா. வேற ஒன்றும் நீங்க தனியா ஒன்றும் பண்ண வேண்டியது. இந்த விஷயத்துல இஸ்லாம் இப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் தாவா. அப்ப இன்றைக்கு நமக்கு மத்தியில கடந்த வாரத்திலே பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. என்ன விஷயம் நடந்தது? ஒரு முக்கியமான விஷயம். கடந்த வருடம் தில்லியில ஒரு மருத்துவ மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி அவருடைய உயிர் பறிபோன நிலையில அந்த சம்பந்தப்பட்ட நாடோருக்கு தூக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. தூக்கை நிர்ணயித்திருக்கிறார். இந்த தூக்கை நிர்ணயித்த உடனேயே என்ன செய்யறாங்க? இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சபாஷ், சரியான தண்டனை, இப்படித்தான் கொடுக்கணும், இப்படித்தான் கொடுக்கணும் என்று சொல்லி இங்கே இருக்கின்ற பெரும்பான்மையான பெண்ணியவாதிகள், மற்ற அரசியல் அமைப்புகள் எல்லாமே என்னது கரெக்ட், இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த தண்டனை தான் கொடுக்கணும் என்று சொல்லிப்பாங்க. அதே போல இந்த கோவையில் ஒரு சிறு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போன ஒரு பிள்ளையையும் அந்த கும்பல பிள்ளைய பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி அதுல ஆம்பளை பையனை கொலை செஞ்ச அந்த மேட்டர்லையும் ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டு பேர்த்த அந்த இடத்துல சுட்டு கொண்டாங்க. சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான குற்றவாளிய அந்த கோவையில நடந்த அந்த சம்பவத்தில அந்த கோர்ட்டு கூட்டிட்டு போகும்போதே சுட்டு கொண்டாங்க. அந்த மக்கள் தான் வெடிச்சு கொண்டாங்க. இப்படிதான் இருக்கணும், சட்டம் என்றால் இப்படித்தான் இருக்கணும், குற்றவாளிகளிடத்திலே கருணை காட்டக்கூடாது, இப்படிப்பட்ட தண்டனைகள் தான் என்ன செய்யும், இது போன்ற குற்றங்களை நிகழ்த்துவதற்கு அச்சத்தை ஏற்படுத்தும், குற்றவாளிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி இதை வரவேற்றார். இதை வரவேற்ற இதே மக்கள் தான் கடந்த வாரம் நடந்துச்சு. அதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ராஜி கொலையாளிகள் அவங்களுடைய அந்த 4 பேர்ல இல்ல தூக்குப்படக்கூடாது, கூட தேர்தல் அறிக்கையில நிறைய கட்சிகள் சொல்லி தூக்கு தண்டனை கூடாது, மரண தண்டனை கூடாது என்று சொல்லிப்பார். மரண தண்டனை என்பது எதற்காக கூடாது என்று சொல்கின்றார்கள் என்று பார்ப்போமானால், இல்ல மனித நேயம், ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, அதனால் மரண தண்டனை கூடாது என்று சொல்கின்றார். மரண தண்டனை கூடாது என்கின்றவர்களுடைய இந்த வாதத்திலே உண்மையிலேயே நியாயம் இருக்கிறதா என்று பார்த்தோமானால் நியாயம் இல்லை என்பதை தங்களுடைய செயல்களால் உணர்த்திக் கொண்டிருக்கிறார். எப்படி உணர்த்துறாங்க? யார் சொல்றா? கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்கின்றார். என்ன சொல்றாங்க? இல்ல மரண தண்டனை கூடாது, அந்த 4 விஷயத்துல மரண தண்டனை கூடாதுன்னு சொல்லியிருக்கார். கருணாநிதி ராஜீவ் காந்தியை போல குண்டு வைத்து சிதறடிக்கப்பட்டிருந்தால் அவருடைய திமுக இப்படி இந்த ஒரு நிலைப்பாடு தான் எடுமா? கருணாநிதி ராஜீவ் காந்தியை போல குண்டு வைத்து சிதறடிக்கப்பட்டிருந்தால் இப்படி ஒரு நிலையை தான் எடுப்பாங்களா? கருணாநிதியை கொள்ளல, கருணாநிதியுடைய மகன்களை கூட கொள்ளல, மகன்கள் இருவரிலே யார் ஆட்சிக்கு வருவார் என்கின்ற ஒரு பிரச்சனையிலே 3 தினகரன் ஊழியர்கள் உயிரோடு எரிக்கப்படுகிறார். செயலெல்லாம் இன்றைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுகிறார்கள். செயலிலாவை ராஜீவ் காந்தியை போல குண்டு வைத்து இது போட்டு சிதறடித்தால்
திமுக இப்படித்தான் நடந்து கொள்ளுமா? இல்ல அதெல்லாம் வேணாம், அவங்களை ஜெயலலிதா கொண்டவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஜெயலலிதாவை கொல்லவில்லை, சிறையிலே தள்ளவில்லை. ஜெயலலிதாவுக்கு டான்சிங் இடத்தை வாங்கிய வழக்கிலே 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, 2 ஆண்டு சிறை, கடுங்காவல் சிறை தண்டனை என்று தீர்ப்பு வந்ததற்கு கோவையிலே வேளாண் கல்லூரி மாணவிகளை பஸ்ஸோடு வைத்து கொடுக்கிறார். பஸ்ஸோடு வைத்து கொடுக்கிறார். அப்ப பஸ்ஸோடு வைத்து கொடுக்கிற அவங்க சொல்றாங்க இல்ல மனிதநேயம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ராமதாஸ் சொல்றார் இல்ல வேணாம் விட்டுருங்க, அவங்களுக்கு மனிதநேயம் காட்டணும் அந்த தூக்கு தண்டனைக்காரர்கிட்ட. ராமதாஸை கொல்லல, ராமதாசுடைய வீட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்துடல, அவருடைய ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த இளவரசன் என்பவன் காதலித்ததற்காக நாயக்கன் கொட்டா என்கிற அவனுடைய ஊர் கொடுக்கப்பட்டது, அவனும் கொல்லப்பட்டான். அப்ப தங்களுக்கு நேர்ந்தால் இவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? மரண தண்டனை தான் சரியான இது, அடிக்கு அடி பதிலுக்கு பதில் கொடுக்கிறதுதான் சரியான தீர்வு என்று இவர்கள் நினைக்கிறார்கள், இவர்கள் செயல்படுத்துகிறார்கள். ஆனால் அடுத்தவனுக்கு என்று வரும்போது என்ன செய்யறாங்க? இல்ல இல்ல மரண தண்டனை கூடாது, மனிதநேயம். உங்களுக்கு உங்க தலைவர் உள்ளவே இல்லை, ஆனா நீங்க கொள்றீங்க. உங்க அம்மாவுக்கு உள்ளே கொள்ள அதுக்குள்ள உங்க இருக்கீங்க, ஆனா அடுத்தவனுக்கு வந்தா என்ன செய்றீங்க? இல்ல இல்ல கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்களே, இதை இஸ்லாம் இருக்கிறதா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், மூக்குக்கு மூக்கு, காயத்துக்கு காயம் என்கின்ற அளவில இஸ்லாம் பழிக்கு பழிவாங்குகின்ற இந்த சட்டத்தை நாம் உங்களுக்கு விதியாக்கிறோம். நாம் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறோம். இஸ்லாமிய இயக்கங்கள் சேர்த்து சொல்றாரு. பெரிய வைத்தறிச்ச என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய இயக்கங்கள் சேர்ந்து மரணம் நடக்கூடாது, அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். நாம் உங்கள் பேர் விதியாக்கி இருக்கிறோம். எதற்காக? நீங்கள் உயிரோடு வாழ்வதற்காக. இதுல உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்றால், இந்த சட்டத்திலே உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்று சொல்லும் போது இதை என்ன செய்யணும்? இஸ்லாமிய இயக்கங்களுக்கு நேர்ந்து மரணம் வேணாம் அப்படின்னு சொன்னா இதுல என்ன இருக்குது? அவங்க சொல்ற காரணம் சொல்றாங்க, மரண தண்டனை கொடுத்தா அதுக்கப்புறம் மறுபரிசீலனை செய்ய முடியாது, போன உயிர் திரும்ப வருமா அப்படிங்கிற சட்டத்திலே, சட்டத்தை செயல்படுத்துகின்ற சிஸ்டத்தில, சட்டத்தை செயல்படுத்துகின்ற ஆட்கள் இடத்திலே குறைபாடு இருக்கான். அந்த குறைபாட்டை தான் சரி செய்ய வேண்டுமே தவிர மரண தண்டனையை கூடாதுன்னு சொல்ல முடியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப் சாவு நடக்குது, நடக்கதான் செய்யுது இன்றைக்கும். அதற்காக காவல் நிலையமே கூடாதுன்னு சொல்லுவோமா? நீதிமன்றங்கள் இந்த நாட்டிலே சரியான நீதியை வழங்கவில்லை. சாதிக்கு ஒரு நீதி வழங்குகின்றது. உச்ச நீதிமன்றங்கள் எல்லாம் உச்ச குடிமன்றங்களாகவும், உயர் நீதிமன்றங்கள் எல்லாம் உயர் சாதி மன்றங்களாகவும் தான் நடக்குது. அதுக்காக இந்த நாட்டில் நீதிமன்றங்களே இல்லைன்னு யாராவது சொல்லுவோமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? குற்றத்திலே இருக்கின்ற சட்டத்திலே இருக்கின்ற நடைமுறைப்படுத்துகின்ற சிஸ்டத்திலே இருக்கின்ற கோளாறு சரி செய்யணுமே தவிர, அதை சரி செய்து போராடணுமே தவிர, சட்டமே கூடாது, இருக்கின்ற மரண தண்டனை சட்டத்தையே கூடாது என்று சொன்னால் யாரை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்க முடியும். கருத்து சொன்னா நம்ம மக்கள் இருக்கிறாங்க, நம்ம இப்படி கருத்து சொன்னா நம்ம தமிழின விரோதிக்குவானோ, இந்த பக்கமா கருத்து சொன்னோம்னா நம்ம இஸ்லாமிய விரோதிக்குவானோ அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்றதுக்கு கூட நம்ம மக்களுக்கு தயமா இருக்கு. ஆனால் உண்மையிலே இஸ்லாமிய சட்டம் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்குமானால், இந்த மண்ணிலே இருந்து இருக்குமானால், ராஜீவ் காந்தியினுடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இந்த 4 பேர் எப்பவோ விடுதலையாயிருக்கும். எப்படி விடுதலையாயிருப்பாங்க? பாதிக்கப்பட்டவனிடத்திலே இஸ்லாம் கொடுக்கிறது. என் தாயை கொன்றவனை, என்னுடைய தந்தையை கொன்றவனை, என்னுடைய சகோதரனை கொன்றவனை மன்னிக்கின்ற அதிகாரத்தை இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் சட்டமன்றத்திற்கு வழங்கி இருக்கின்றன, நீதிமன்றங்களுக்கு வழங்கி இருக்கின்றன, ஜனாதிபதிக்கு வழங்கி இருக்கின்றன. ஆனால் இஸ்லாம் சொல்கின்றது, பாதிக்கப்பட்ட குடும்பம் அவனை மன்னிக்கலாம் அல்லது தண்டிக்கலாம். ஈட்டு தொகை வாங்கிட்டு மன்னிக்கிறியா? மன்னிச்சுக்க. காசு வாங்கிட்டு கூட மன்னிச்சுக்க. தண்டிக்கணுமா? தண்டிக்கிறத தண்டிச்சுதான் ஆகணும். அப்ப எப்படி இந்த 4 பேர் விடுதலையா இருப்பாங்க? இஸ்லாமிய
1998 இந்த நாடு விடுதலையாக இருப்பார். எப்படி விடுதலையாக இருப்பாங்க? அன்றைய ஜனாதிபதி கே.ஆர். நாராயணனுக்கு சோனியா காந்தி எழுதிய கடிதத்திலே சொல்கின்றார், என்னுடைய இந்த கணவரை கொண்டவர்களை நீங்க என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஜனாதிபதிக்கு உங்களிடத்துல கருணை கொண்டு வரும்போது நீங்கள் பரிசீலித்து மன்னியுங்கள் அவர்களை. அவர்களை தூக்கில் போட வேண்டும் என்று நானும் என்னுடைய பிள்ளைகளான ராகுல் காந்தியோ பிரியங்காவோ விரும்பவில்லை. இப்படி ஒரு கடிதம் கொடுத்தா இஸ்லாமிய அரசு என்ன ஆகும்? 11 வருஷத்துக்கு முன்னாலே அந்த 4 பேர் விடுதலையாகி போயிருப்பாங்க. அப்ப இன்னொரு கேள்வி வரும், ராஜீவ் காந்தி குடும்பம் தான் பண்ணிச்சு, மற்ற குடும்பம்னா ராஜீவ் காந்தி மட்டுமா செத்தாரு? 14 குடும்பம் செத்துருக்கு, 14 பேர் செத்துருக்காங்க, அவங்க தான் மன்னிக்கலையே என்று சொல்லிடும். அதுக்கு இஸ்லாம் தீர்வு சொல்லுது. என்ன தீர்வு சொல்லுது? பாதிக்கப்பட்ட அளவுக்கு தான் தண்டனையை தவிர என்ன செய்ய முடியாது, அதை தாண்டி தண்டனை கொடுக்க முடியாது. அல்லாஹ் இந்த சட்டங்களை எல்லாம் சொல்லும் போது ஹுதூதுல்லாஹ் தில்க ஹுதூதுல்லாஹ், இது வந்து என்னது? அல்லாஹ்வுடைய வரம்பு. நீங்க மீறிடக்கூடாது. கண்ணுக்கு கண்ணை மட்டும் தான் முட்டணும், பல்லுக்கு பல்ல மட்டும் தான் இருக்கணும், காயத்துக்கு காயத்தை மட்டும் தான் இருக்கணுமே தவிர வரம்பு மீறி அவங்களை கொள்றதுக்கு அனுமதி இருக்கா? இல்ல. அப்ப இந்த 16 பேருடைய குடும்பத்தினுடைய கிடைக்க வேண்டிய நீதி என்ன? அவர்களுடைய நீதி என்னவென்று சொன்னால், ராஜீவ் காந்தி உன்னது யாரு? 16 பேரை உன்னது யாரு? உன்னது யாரு? சுபா என்கின்ற ஒரு மனித வெடிகுண்டு பெண்மணி பொண்ணு. எதுக்கு பொண்ணா? தன்னை இந்திய ராஜீவ் காந்தி அனுப்பிய இந்திய அமைதிப்படை கற்பழித்ததன் காரணமாக அந்த அதுக்கு பலி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த இதெல்லாம் என்ன, இங்க வந்து மனித வெடிகுண்டா மாறி பொண்ணு. அதை சுத்தி இருந்து அந்த சதிக்கு துணை போனது யாரு? சதிக்கு திட்டமிட்டது யாரு? கூட இருந்து நிறைவேற்றியது யாரு? சிவராசன், தனு, இவங்கெல்லாம். இவங்க எங்க இருக்கிறாங்க? இருக்கிறாங்களா? அவங்க அப்பவே பெங்களூர்ல க்ளோஸ் பண்ணியாச்சு. சரி, முதல் குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற பிரபாகரன், இரண்டாவது குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற பொட்டு அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா? இல்ல. இப்ப யார பிடிச்சி ஜெயில போடுவீங்க? பேட்டரி வாங்கி கொடுத்த பேரறிவாளையா? ஒரு பேட்டரி வாங்கி கொடுத்ததுக்கு என்ன தண்டனை? அதுதான் கொடுக்க முடியும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொன்னால் பேட்டரி வாங்கி கொடுத்ததற்காக என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுக்க வேண்டும். ஈடு பிடித்து கொடுத்ததற்காக என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் கொடுக்கணும். அப்ப இங்க என்ன, இங்க இருக்கின்ற சிஸ்டம் எப்படி இருக்கு? எல்லாம் ஒரு ஆளை உன்னதுக்காக 1.5 லட்சம் பேர் உண்டாச்சுங்க. நம்ம என்ன சொல்றோம்? நீதி பேசுகின்ற நாம் என்ன செய்கின்றோம்? விடுதலை புலிகள் என்பவர்களுடைய செய்கைகளை வைத்து இலங்கை தமிழ் மக்களினுடைய அந்த விஷயத்தை அளவிடலாமா? அப்படியே நம்ம சொல்றோமா இல்லையா? எவனோ அல்கைதா செய்த தவறுக்கு நாங்க பொறுப்பாடா? எவனோ கோவையில முன்பு வச்சதுக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் பொறுப்பா என்று சொல்லி நாம் மற்றவர்களிடத்தில் நீதி பேசுகின்றோமே, இதே நீதியை இவர்களுக்கு பொருத்தி பார்க்க வேண்டுமா இல்லையா? பல ஆண்டுகள் சிறையிலே கிடக்கின்றார்கள், அவர்களை எல்லாம் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி நாம் கோரிக்கை வைக்கின்றோமே, இதே கோரிக்கை இவர்களுக்கு வைக்க வேண்டுமா இல்லையா? ஆயுள் தண்டனையே இந்த நாட்டிலே 14 வருடம் எனும் போது 22 வருடங்கள் ஒருவரை சிறையிலே அடைத்து வைப்பதற்கு என்ன இது இருக்கு? நம்ம அதுதானே கேட்கிறோம். முஸ்லிம் சிறைவாசிகள் 10 ஆண்டு காலமா இருக்கிறாங்க, 14 ஆண்டு காலமா இருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் விடுதலை செய்ய என்று சொல்லி நாம கேட்கிறோமே, இதே நீதி இவர்களுக்கு பொருந்துமா இல்லையா? அப்ப நாம் எல்லாவற்றையும் விதை கொண்டு அளவுகிறோம் என்று சொன்னால் விடுதலை புலிகள் என்கின்ற அவர்கள் செய்த அந்த கொடூரத்தை வைத்து அளவுகின்றோம். இதை அல்லாஹ் ஜல்லஷானஹு இருக்கின்றோம். வமா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆன் கௌமின், ஒரு கூட்டத்தார் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு நீதியிலிருந்து உங்களை தவறச் செய்துவிட வேண்டாம். விடுதலை புலிகள் மீது கொண்டுள்ள வெறுப்பு என்ன செஞ்சிடக்கூடாது? அப்பாவி தமிழ் மக்களுக்கு நீதி இழப்பதிலே இருந்து நம்மை பிறழச் செய்துவிடக் கூடாது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நீதியை நிலைநிறுத்துவதற்கு இந்த உலகத்திலே பல்வேறு சட்டங்களை வகுத்தளித்த இஸ்லாம் இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு தீர்வு சொல்லும். எல்லாத்தையும் இஸ்லாமிய கண்கொண்டு பார்க்கணும். நம்ம சுற்றி நடக்கின்ற அத்துணை விஷயங்களையும் இஸ்லாமிய கண்கொண்டு பார்த்தோமானால் அத்துணைக்கும் தீர்வு சொல்கின்றது இஸ்லாம்.
மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாகனமான இல்லாமல் அஸ்ஸலாமு அலைக்கும்.